வழக்கமாக 3:40 மணிக்கு விடக்கூடிய பள்ளி இன்றைக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பெற்றோர்களுக்கு போன் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் குழந்தைகளை அழைத்து செல்லும்படி ஆசிரியர்கள் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் பெற்றோர்கள் அவசர அவசரமாக வந்து தங்களுடைய பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காட்சி. பெரும்பாலான குழந்தைகள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் என்ன எத்தனை மணிக்கு உங்களை கூப்பிட்டாங்கம்மா, என்ன சொன்னாங்க? எனக்கு 3 o'clock கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து மேமுடைய ஃபோன்லேருந்து கால் வந்துச்சு. என் பொண்ணுடைய மேம் ஃபோன்லேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி பாம் த்ரெட்டனிங் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேன்லலாம் அனுப்ப முடியாது, நேரில் வந்து உங்கள் பசங்க நீங்கள் பேரண்ட் வந்து கூப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டு ஸோ உடனே 3:20க்குலாம் நான் இங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வரீங்களா? ஆமாம், ஆஃபீஸ்லேருந்து வரேன், பெர்மிஷன் சொல்லிட்டு வரேன். பாப்பா உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களாப்பா டீச்சர்ஸு? பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் பண்ணணும், பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும் அனுப்ப முடியும்னு சொன்னாங்க. ஃபோன் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் கிளாஸில் ஃபோன் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவள் கிளாஸில் தான் ஆண்டிக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. பொண்ணு அதனால் நான் கூப்பிட்டு இல்லை, பயம்தான். ஜஸ்ட் கால் வந்ததுனால உடனே வந்துட்டேன். பயம்தான். நான் பாம்பு வச்சா த்ரெட்டனிங்னா கண்டிப்பாக பயம் இருக்கதை செய்யனால வந்துட்டேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நான் பொருஷோகத்துலேருந்து வரேன். என்ன சொன்னாங்க ஸ்கூல்லேருந்து? ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பாம்பு இருக்குது, வந்து பேரண்ட்ஸ் வந்து இட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இட்டு போனோம். வழக்கமாக எத்தனை மணிக்கு விடுற ஸ்கூல்? எத்தனை மணிக்கு? 3:40 ஸ்கூல் வந்து 2:30க்கே விட்டுட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்தாங்க. அப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆமாம், இல்லை விட்டாங்க. அவங்க வேன்லலாம் அனுப்புகிறாங்க. முதல்ல இப்போ பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும் தான் அனுப்புகிறாங்க. பேரண்ட்ஸ் வந்தால் தான் அனுப்பணும்னு சொன்னாங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்களாப்பா? இல்லைங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து பாம் வச்சுக்கிறேன்னாங்க. எந்த ஸ்கூல்லுன்னு தெரில. எல்லாரும் அழுவ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து பிக்கப் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2:30 2:40க்கெல்லாம். இப்போ கூட நிறைய பேரண்ட்ஸ் இப்போ தான் வராங்க. கிளாஸ் ரூமுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து இட்டுன்னு போய்க்கிறாங்க. சரி, உங்கள் அப்பா அம்மாக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டாங்க அங்கிள், இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வந்துட்டு இருக்காங்களா? ஆமாம் அங்கிள். எங்கேருந்து வரணும்ப்பா? எங்கள் நுங்கம்பாக்கம். சரிப்பா சரிப்பா. சென்னையிலேயே எவ்வளோ இடம் இருக்குது. அதில் எங்கள் ஸ்கூலில் தான் வந்து பாம்பு வைக்கணுமா? அது யார்? அவங்க என் கையில் மட்டும் கிடச்சா காலி ஆயிடுவாங்க. இப்போ ஸ்கூல்லேருந்து எப்படி நடந்து போகிறீங்களா? இல்லைடா, டாடி வந்திருக்காங்க அங்கே. எங்கள் ஸ்கூலே அழுதுருச்சு இந்த பாமால். கேட்டால் மேமே அழுதுட்டாங்க. அந்த ஃபயர் கிடைக்கிட்ட என் கையில் சாவடிச்சிருவாங்க. சீக்கிரமாக ஸ்கூல் விட்டுருக்காங்களா இன்னைக்கு? வாடா பாப்பா. எங்கப்பா எங்க வீடு? எங்க? எங்க வீடு அசோக் நகர். சரி, இப்போ என்ன சீக்கிரமா போறீங்களா? என்ன சொன்னாங்கப்பா? பாம் வச்சிருக்காங்க ஸ்கூல்ல. அதனால சொல்லிட்டு ஆயம்மா ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு வெளில விட்டுட்டு எங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு ஆயம்மா ரூம்லாம் செக் பண்ணிட்டு எங்களை உள்ள விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, புரளின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரூமர் தான், சரியா? பயப்பட வேணாம், பத்திரமா வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ். ஓகேடாமா. நாங்கள் வந்து வாலிபால் மேட்ச் இருக்குன்னு சொன்னாங்க இன்னைக்கு. சரி, நாங்கள்லாம் வாலிபால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அக்கா வந்து பாம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னொரு அக்கா வந்து எங்கள் கிளாஸ் ரூமில் இருக்குன்ட்டாங்க. திரும்ப பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலேயே நாங்கள் எல்லாம் வேகமாக பயந்துட்டு எல்லாருமே அழுதுட்டாங்க. பாதி பேர் அழுதுட்டு எல்லாம் பேக் எடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. 1 o'clock விட ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ்லாம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. எங்கள் வீடு புஷ்பா நகர் அங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு மேம் வந்து இங்கிலீஷ் பீரியட் மேம் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு மேம் வந்து இங்கே பாம் இருக்கு, அதனால எல்லோரையும் கிளாஸில் போய் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ஒரு மேம் வந்து சொன்னாங்க பாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பசங்க எல்லோரும் அழுதுட்டாங்க. அழுது முடிஞ்சோடனே எல்லோரும் கதவெல்லாம் மூடிட்டாங்க. கதை மூடி அதனால் டீச்சர்ஸ் வெளியே சேர் போட்டு உக்காந்தாங்க. அதனால் எல்லோரும் அழுகுறனால மேம் ஸ்டாஃப் ரூம் ஆண்ட மேம் போய் உட்கார வச்சுட்டாங்க மேம். அதனால அதுக்கடுத்தது நாங்கள் இங்கே வந்துட்டோம். பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து நாங்கள் வந்துட்டோம். பல குழந்தைகளை பெற்றோர்கள் அழைத்து சென்றாலும் கூட இன்னும் சில குழந்தைகளை அழைத்து செல்வதற்கு பெற்றோர்கள் வராமல் அவர்கள் பள்ளி வளாகத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புரளியான செய்திதான், வெறும் வதந்தி என்று காவல்துறை தெரிவித்திருந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அச்சப்படுவதற்கு தேவையில்லை என்று காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்த வதந்தி காட்டுத்தீயாக பரவியதன் அடிப்படையில் சென்னையினுடைய பெரும்பாலான தனியார் பள்ளிகள் முன்னதாகவே மாணவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தான் ஒரு பதற்றமான சூழல் நீடித்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாம்.
வேலைக்கு சென்ற பல பெற்றோர்கள் தங்களுடைய அலுவலகங்களிலிருந்து பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரும் கலக்கம் அடைய வேண்டாம், குழந்தைகள் பத்திரமாக இருக்கிறார்கள். இது வெறும் புரளி, வதந்தியான செய்தி என்று காவல்துறை திரும்ப வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்த வித்யோதயா பள்ளியிலும் காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. பெற்றோர்கள் இன்னமும் வந்து அழைத்து செல்வதற்கு வராத மாணவர்கள் பள்ளி வளாகத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது.